நாம் பாகிஸ்தான் இப்படி பண்ணுது, அதனால நாம் பிரதமர் போயிருக்கணும். பிரதமருக்கு அழைப்பு வந்துச்சு, அவர் வேணும்னு தான் போகலை. நேற்று 80 இடங்களில் தாக்கியிருக்காங்க. இது எல்லாமே இந்த தாக்குதல்கள் ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டி நடக்குது. அமெரிக்காவுக்கு மரணம் என்று ஒவ்வொரு பேரணியிலும் 47 ஆண்டுகளாக ஈரானில் தெருக்களில் சாலைகளில் முழங்குவதை நீங்கள் தொலைக்காட்சி திறந்தீங்கன்னா பார்க்கலாம். 40-50 லட்சம் பேரை உடனே கொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்க அணுகுண்டுகள் அமெரிக்காவிடம் இருக்கு. தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் மூத்த அதிகாரி இரா கண்ணன் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம் பழனி. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்திய தாக்குதலில் ஈரானோட உச்ச தலைவர் கமேனி படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய உடல் 4 மாதங்களுக்கு பிறகு இப்போ தான் அடக்கம் செய்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இறுதி நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. இந்த நேரத்தில் மறுபடியும் அங்கே போர் வெடிச்சிருக்குது. அந்த இறுதி நிகழ்வுகளில் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேர் பங்கேற்பார்கள் அப்படின்னு ஒரு மதிப்பீடு இருக்குது. இந்த மாதிரி சூழலில் மறுபடியும் சண்டை துவங்கி இருக்குது. நிலைமை எப்படி இருக்குது? இல்லை, இந்த இடைக்கால ஒப்பந்தமே அமைதிக்கான ஒப்பந்தம், போர் நிறுத்த ஒப்பந்தம் 2 கொடிய பகைவர்கள் மத்தியில் பண்ணிக்கிட்ட ஒப்பந்தம்ன்றதை நம்ம மறக்கக்கூடாது. அது எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் இடரும் இல்லாமல் அமைதியாக அது நிறைவேற்றப்படும் அல்லது அந்த 60 நாள் செல்லும் அப்படின்னு நான் அப்படி முதல்ல இருந்தே நினைக்கல. ஆனால் இந்த மாதிரி தாக்குதல்கள் இவ்வளவு சீக்கிரம் போன செவ்வாயிலிருந்து இன்னைக்கு வியாழன் பேசிகிட்டு இருக்கோம், திருப்பி இவ்வளவு உக்கிரமாக தொடங்கும். இந்த இடைக்கால ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு. அவர்கள் குப்பையை விட கேவலமானவர்கள், ஸ்கம் அப்படின்னு சொல்லியிருக்கார். யார்? ட்ரம்ப் அவங்களோட. ஏன்னா அவங்களோடலாம் நம்ம பேசியெல்லாம் நேரத்தை வீணடிக்கக்கூடாது. அவர்கள் இதய சுத்தியோடு இதிலெல்லாம் ஈடுபடலை. அவர்கள் ஏமாற்று பேர் வழிகள் அப்படி இப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் முன்னாடியும் சொல்லியிருக்கார். சொல்லிட்டு இந்த ஒப்பந்தம் ஏறக்குறைய முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அப்படின்ட்டார். இது சொல்லி ஒரு 1.5 நாள் ஆயிருக்கு. இப்போ அவர் இது மாதிரி பல நேரங்களில் இந்த ஆங்கிலத்தில் த்ரோயிங் த டவல்னு சொல்லுவாங்க, அதாவது கைவிடுறது. இது சாத்தியமே கிடையாது, இவங்களுக்கு புரிஞ்ச ஒரே பாஷை அடிதடி, வன்முறை, இவர்களுக்கு மயிலேனா இறகு போட மாட்டார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு தொடக்கத்திலிருந்தே இருந்துச்சு. அதனால தான் அவர் ஒபாமாவை நிறைய கேலி பண்ணார். அது ஒரு மிக மோசமான ஒப்பந்தத்தை அவர் பண்ணிக்கிட்டார்னு தான் சொன்னார். அதை விட ஒரு நல்ல ஒப்பந்தத்தை இவர் பண்ணுவார் அப்படின்னு நினைச்சார். அதனால் இந்த மோதல்கள் ஒரு பக்கம் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் இதெல்லாம் நடக்கும்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா 2 பேர் மத்தியிலையும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை கொஞ்சமும் கிடையாது. 47 ஆண்டு சண்டைன்றது இருதரப்பில் நடந்துட்டு இருக்குது. இந்த போர் இது புதுசு கிடையாது. ஆனால் அந்த நாட்டோட ஒரு உச்ச தலைவர் இறந்திருக்காரு. ஒரு 4 மாதங்களுக்கு பிறகு அடக்கம் செய்ய போகிறாங்க. இறுதி நிகழ்வு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட உலக தலைவர்கள்லாம் கூடுறாங்க அங்கே. அந்த நேரத்தில் போர் நடக்குது இல்லை. இது எப்படி அமெரிக்கா இப்படி ஒரு முடிவு எடுக்குது? அவருடைய நல்லடக்கம் இன்னைக்கு மஷாதில், அவர் பிறந்த ஊரான மஷாதில் நடந்துரும். இப்போ ஈராக்ல இருந்து இன்னைக்கு உடல் வருதா அல்லது நேற்று வந்துச்சான்னு தெரியல. நஜாஃப், கர்பாலான்ற அவங்களுடைய 2 மிக புனிதமான ஷியா இஸ்லாத்தில் இருப்பவர்களுக்கு மிக புனிதமான இடங்கள், மக்கா மதீனாவுக்கு அடுத்து. அந்த இடங்களுக்கெல்லாம் அவருடைய உடல் ஈராக்கி ஷியாக்களுடைய விருப்பத்தின் பேரில் எடுத்து செல்லப்பட்டு அங்குள்ள ஈராக்கி ஷியாக்கள் அதற்கு இறுதி அஞ்சலி செலுத்தி அந்த புனித தலங்களில் அங்கே இருக்கக்கூடிய இமாம் அலி, திருத்தூதர் முகமதுனுடைய மருமகன், அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடம். அவருடைய மகன்கள் ஹுசைன் அண்ட் ஹசான், அவர்கள் வீர மரணம் எய்திய கர்பாலா, இந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு நேற்றோ இன்னைக்கோ உடல் இங்கே வந்திருக்கோம். இன்னைக்கு இங்கே நல்லடக்கம் செய்யப்பட போகுது. மஷாத் டெஹ்ரான்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்கு. அங்கே அணு ஆயுத கூடங்களோ அல்லது ஆயுத சேமிப்பு கிடங்குகளோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது ஒரு புனித நகரம். பல புனித நகரங்கள் இருக்குது. எப்படி நம்ம இந்தியாவில் பல புண்ணிய கஷேத்திரங்கள் இருக்கோ அதே மாதிரி ஈரான் முழுக்க நிறைய இருக்குது. அவர் இந்த மத தலைவர்களை உருவாக்குகிற மத பள்ளிகள் இருக்கிற மிகப்பெரிய மடங்கள் இருக்கிற கூம் நகரத்திற்கும் அவருடைய உடல் எடுத்து செல்லப்பட்டுச்சு ஹெலிகாப்டரில்.
இதெல்லாம் நடந்திருக்கு. நான் இன்னைக்கு நடக்கக்கூடிய நல்லடக்கத்திற்கு எந்த விதமான ஊரும் வராதுன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தாக்குதல்கள், அமெரிக்கா தொடங்கி இருக்க தாக்குதல்களுக்கு அவர் சொல்ற காரணம் 3 வர்த்தக கப்பல்கள் மீது ஈரானியர்கள் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவங்க நடத்தினாங்கன்ற செய்தி இது வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அவர்கள் தரப்புல இருந்தையும் அவங்க இது சொல்லலை, அவங்க அதை மறுக்கவும் இல்லை, நாங்கள் அப்படி பண்ணோன்னு சொல்லலை. அவர்கள் சொல்றதெல்லாம் அமெரிக்கர்கள் தான் வந்து சொல்ல காப்பாற்ற மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு பாகர் காலிபாஃப் அவர் அவங்களுடைய முக்கிய பேச்சாளர் அவர் சொல்றார். இவங்க இப்போ ட்ரம்ப் சொன்னது சொன்னேன். அவர் வீரியமாக தாக்குதல்கள் நடத்திட்டு இருக்கார். நேற்று வந்து 80 இடங்களில் தாக்கியிருக்காங்க. இது எல்லாமே இந்த தாக்குதல்கள் ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டி நடக்குது. நான் நினைக்கிறேன் இதை பின்னாடி உறுதிப்படுத்தப்படலாம். ஹோர்முஸ் நீரிணை இந்த போருக்கு பிறகு முழுமையாக இது ஏற்கனவே அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது, ஈரானியர்கள் கட்டுப்பாட்டில். அதில் இருந்து கொஞ்சம் பணம் பண்ணணுன்ற எண்ணம் அவர்களுக்கு இப்போது புதிதாக உதித்திருக்கு. அங்கே கட்டணம் வசூலிக்கணும், கட்டணமே வசூலிக்கக்கூடாது, இது சர்வதேச சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 6000 கடல் ஊழியர்கள், கப்பல் ஊழியர்கள் இன்னும் ஹோர்முஸ் நீரிணையில் பரிதவித்து கொண்டு இருக்கிறார்கள். பல இந்த முடக்கப்பட்ட போது, முற்றுகையில் இருந்தபோது பல கப்பல்கள் அங்கே அப்படியே நின்று போச்சு, ஆபத்துன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே வந்து ஈரான் தடை விதிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு அமெரிக்கா கடற்படை முற்றுகை கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேல வந்து முற்றுகை இருக்கு. ஆமா, அந்த முற்றுகை அப்போ அதில் 12,000 கப்பல் ஊழியர்கள் பல கப்பல்களில் அங்கே மாட்டிக்கிட்டு அவங்களால திருப்பி மேற்கொண்டு அந்த பயணத்தை நடத்த முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. அவர்களை உலக இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன், கடல்சார் கழகம், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு துணை அமைப்பு, அவர்களை அங்கே அரசுகளுடைய உதவியோடு அவர்களை மீண்டும் பாதுகாப்பாக அவர்கள் எங்கேருந்து புறப்பட்டாங்களோ அங்கே போகிறதுக்கோ அல்லது அவர்களுடைய நாட்டுக்கு போகிறதுக்கோ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2 நாள் இந்த தாக்குதல்கள் தொடங்கின பிறகு, மோதல்கள் ஆரம்பித்த பிறகு, இனிமேல் கடல் கப்பல் பயணத்தை நீங்கள் யாரும் பண்ணாதீங்க, வர்த்தக கப்பல் போக்குவரத்தை பண்ணாதீங்க, இவங்களுக்கு நாங்கள் இவங்களை பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகிற இந்த நடவடிக்கைக்கு அது ஊராக இருந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த போருக்கு பிறகு ஈரான் கட்டணங்களை வசூலிப்பதில் ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதற்கு ஏன் முதல்ல இவங்க 3 வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தினார்களான்றது நமக்கு தெரியாது. இது அமெரிக்கர்கள் சொல்கிறது. இதை நேட்டோனுடைய தலைவரும் அமெரிக்கா தக்க பதிலடி தரணும், அவங்க தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. மேற்குலகத்தில் அவர்கள் தான் முதல்ல இதை தப்பாக ஏதோ பண்ணி வர்த்தக கப்பல்கள் போயிட்டுருக்கு. ஒரு 50 கப்பல்கள் வரைக்கும் திருப்பி போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த முற்றுகையும் மூடி வைத்ததும் முடிந்த பிறகு, முன்னாடி 130 கப்பல் போச்சு ஒரு நாளைக்கு, இன்றைக்கி 50 கப்பல் வரைக்கும் சராசரியாக போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் பழையபடியே போக்குவரத்து தொடங்கியிருக்கும். இதுக்கிடையில் இவர்கள் ஏன் இந்த வர்த்தக கப்பல்களை தாக்கினார்கள் என்றது ஒரு புரியாத புதிராக எனக்கு இருக்குது. தாக்கினார்களான்றது தெரியாது, தாக்கலைன்னு சொல்ல முடியாது, என்ன வேணாலும் நடக்கும் அந்த இடத்துல. ஏன்னா நம்பிக்கையின்மை தானே முழுமையாக இருக்குது, 2 தரப்புலையும் நம்பிக்கையின்மை இருக்குது. இதுக்கிடையில் பேச்சுவார்த்தைகளும் இந்த நல்லடக்கத்திற்கு பிறகு 12ஆம் தேதி அளவில் இன்னும் ஒரு 3 நாளில் இஸ்லாமாபாத்தில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான ஆயத்த பணிகள்லாம் கூட நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் இது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இந்த மோதல்கள், அதிபர் ட்ரம்ப்பினுடைய வேகமான பேச்சுக்கள் கவலை அளிக்குது. ஆனால் மத்தியஸ்தம் செய்து வருகிற பாகிஸ்தானிகளும் மற்றவர்களும் இப்படியே விட்டுற மாட்டாங்க, அவர்களை மீண்டும் அவருடைய கால் வந்து தரையில் பாவ வைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் சார், இப்போ வந்து பாகிஸ்தான், கத்தார் இவங்களாம் தொடர்ந்து ஒரு சமரச முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. அதுக்கு இடையில் வந்து மறுபடியும் ஏன் வந்து மோதல் வர்றதுக்கு என்ன காரணம்? ஏன்னா வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இடைக்கால போர் நிறுத்தம் அளவுக்கு போயிடுச்சு. அது காரணம் வந்து இவங்க செய்த அந்த சமரச முயற்சி தான். அதுக்கு பிறகு வந்து ஏன் அது வந்து ஒரு முன்னேற்றம் அடையலை? நான் யூகிக்கிறது என்னென்னா, அதாவது ஒரு ஒப்பந்தத்தை பண்ணுறது அப்படின்றது ஒரு குறைஞ்சபட்ச ஒரு நம்பிக்கையும் ஒரு நல்லெண்ணமும் 2 தரப்புலையும் இருக்கணும். 47 ஆண்டுகளாக அது மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் என்னுடைய பரம வைரி, நான் உங்களுடைய பரம வைரி, இப்படி வந்து 47 ஆண்டுகளாக நடந்துட்டுருக்கு. அமெரிக்காவுக்கு மரணம் என்று ஒவ்வொரு பேரணியிலும் 47 ஆண்டுகளாக ஈரானில் தெருக்களில் சாலைகளில் முழங்குவதை நீங்கள் தொலைக்காட்சி திறந்தீங்கன்னா பார்க்கலாம். இப்படிப்பட்டவர்களை ஒன்றுபடுத்தி அது அவங்க போன வருஷம் 12 நாள் தாக்குதல், இந்த வருஷம் 38 நாள் தாக்குதலுக்கு பிறகு அவங்கள பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு சின்ன நம்பிக்கையை விதைச்சு
அவங்க 2 பேருக்குள்ள இது வந்து நீங்கள் எதையும் விட்டு கொடுத்தல, நீங்கள் எதையும் விட்டு கொடுத்தல, இது எல்லாரையும் அதை துன்பப்படுத்துது, அதனால் இதை பண்ணிக்கங்கன்னு சொல்லி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நான் நினைக்கிற 2 தரப்புலையுமே வந்து 2 பேர் மேலேயும் குறைஞ்சபட்ச அளவு கூட ஒரு நம்பிக்கை இல்லாததான் காரணம்னு தோணுது எனக்கு. இல்லைன்னா இதை வேற எப்படி விளக்க முடியும்? இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க இந்த சமரசத்தில் ஈடுபட்டிருக்க நாடுகளில் வந்து அதை விடமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அது சாத்தியமா? ஏன்னா இவ்வளோ முயற்சிக்கு பிறகு வந்து அது வந்து அவங்க இது மாதிரி நிறைய நடந்திருக்கேன் முன்னாடியே. அவர் இன்னும் 1/2 மணி நேரத்தில் நான் தாக்க போகிறேன், 1 மணி நேரத்தில் தாக்க போகிறேன், வளைகுடா நாடுகள் என்ன கேட்டுக்கிட்டாங்க, அதனால் தாக்குதலை நான் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதெல்லாமே நடந்துச்சு. அவர்கள் ஈரான் என்பது வரைபடத்தில் இல்லாமல் போய்விடும், ஒரு ஒளி மட்டும் தென்படும். அதாவது நீங்கள் மிகப்பெரிய ஒரு கொடிய ஆயுதத்தை பயன்படுத்தி குண்டு போட்டிங்கன்னா, அணு போட்டிங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அணுவினுடைய வீரியம் முன்னாடி 2வது உலகப் போரில் பயன்படுத்தின அணுவை விட இப்போ 40 மடங்கு அதிகமான வீரியம். அதுவே 1 லட்சத்துக்கு மேலே கொண்டுடுச்சு. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போது எத்தனை, அது ஒரு 40-50 லட்சம் பேரை உடனே கொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்க அணுகுண்டுகள் அமெரிக்காவிடம் இருக்கு. அவர் இந்த மாதிரி 2-3 தடவை பேசிட்டார். ஒரு நாகரிகமே அழிந்து விடும்னாரு ஒரு தடவை, இன்னொரு தடவை வந்து ஒரு ஒளி மட்டும் தென்படும், வரைபடத்தில் இல்லாமல் போய்விடும்னாரு. இதெல்லாம் ரொம்ப கவலை அடிக்குது எனக்கு. இவ்வளவு சொல்லியும் இவர்கள் இறங்க மாட்டேன்றாங்க. இவங்களுக்கு வந்து எவ்வளவு வலியும் தாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கு ஒண்ணு. அதுக்கப்புறம் அவர் ட்ரம்பே சொல்லியிருக்காரு, இவர்கள் பெருமை மிக்கவர்கள், அவங்க பெருமையை அவங்க கௌரவத்தை பார்க்குறவங்க அப்படின்ட்டு. தெரியல எப்படி போகும்ன்ட்டு. இது வந்து கவலை அடிக்குது. ஏன்னா இது வந்து திருப்பி பழையபடி நமக்கு எண்ணெய் சிக்கல் உருவாகும் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் ஆகும். நம்ம அதை பார்க்க போகிறோம். 6-7 முறை விலை ஏற்றிட்டாங்க. அப்போவும் அரசுக்கு வந்த நஷ்டத்தை முழுமையாக ஈடுகட்ட முடியல. அதுக்கப்புறம் சமையல் வாயு திருப்பி பிரச்சனையாகும். வேறு வழிகளில் கொண்டு வந்துடுவோம், ஆனால் முன்னளவுக்கு அதே விலையிலெல்லாம் கொண்டு வர முடியாது. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் கச்சா எண்ணெய் விற்பதற்கான அந்த உரிமத்தை வந்து ரத்து செய்கிறேன். அமெரிக்காவினுடைய, அதாவது உலகத்தினுடைய 80% பரிவர்த்தனைகள் டாலரில் நடக்குது. டாலர் வழியாக நடக்கிற எந்த சட்ட ரீதியான பரிவர்த்தனையையும் கட்டுப்படுத்த ஸ்விஃப்ட்ன்ட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் பேங்க் சிஸ்டம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இந்த கோடு கேட்குறாங்கல்ல, அந்த பேங்க், உங்களுடைய பேங்க்கினுடைய கோடுன்னு கேட்பாங்க, ஸ்விஃப்ட் கோடு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. உலகம் முழுக்க வங்கிகளும் உலக வர்த்தகமும் உலக நிதி மேலாண்மையும் இது வந்து உலக நாடுகள் ஒத்துக்கிட்ட ஒரு முறை. அப்போது சட்ட ரீதியாக நீங்கள் பரிவர்த்தனை பண்ணும் பொழுது அது வழியாக தான் நடக்கும். அது அமெரிக்கா வந்து இதை உங்களை முடக்குங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா டாலர் வழியாக நடக்கக்கூடிய எல்லா வர்த்தகமும் நின்றுவிடும். அதனால் இவர்களால் பொது சந்தையில் அதை விற்க முடியாது. இந்தியாவுக்கு விற்கணும், சட்ட ரீதியாக விற்கணும் அப்படின்னா முடியாது. அமெரிக்க தடைகள், பொருளாதார தடைகள், வேறு சில தடைகளும் இருக்குது அவங்களுக்கு. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தடைகள் இருக்குது. அமெரிக்க தடைகள் தான் பெருசு. ஏன்னா உலகத்தினுடைய மிகப்பெரிய, அதாவது உலகத்தில் 4 பங்கு இருக்கக்கூடிய மக்கள் உலக பொருளாதாரத்தில் 25% தீர்மானிக்கிறார்கள் அமெரிக்கர்கள். அவங்கள நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. நமக்கு அவங்கள பிடிக்காத போகலாம், ஆனால் அவர்கள் அந்த இடத்துல இருக்காங்க. இப்போ உலக வர்த்தகத்தில் டாலருடைய செல்வாக்கு குறையிற வரைக்கும் அமெரிக்கர்கள் தான் இந்த அங்காடியை தீர்மானம் பண்ணுறவங்க. அதனால் இவர் இந்த இடைக்கால ஒப்பந்தம் வந்த உடனே அதை நீக்கினார். இப்போ திருப்பி பழையபடி அந்த ஒப்பந்தம். இப்போ அவங்க யார்கிட்ட வித்துட்டு இருந்தாங்க? சீனா கிட்ட வித்துட்டு இருந்தாங்க. திருப்பி அவங்க கிட்ட மட்டும்தான் விற்க முடியும். உலக சந்தை எல்லார்கிட்டையும் விற்க முடியாது, நம்மகிட்டையும் விற்க முடியாது. நம்ம இடையில வாங்கணும் இப்போ கொஞ்ச நாளா, இப்போ நம்ம வாங்க முடியாது. போர் தொடங்கி ஒரு 4 மாதம் ஆகுது. இப்போது கமேனியோட இறுதி நிகழ்வு நடந்திருக்கு. உலக தலைவர்கள் நிறைய பேர் கலந்துட்டாங்க. இந்த நிகழ்வு எதை காட்டுது அப்படின்னா, உலக நாடுகள் யார் வந்து ஈரான் பக்கம் நிற்கிறாங்க அப்படின்றத ஓரளவு அது பார்க்க முடியுது. இதில் வந்து நம்ம இந்திய தரப்பில் பல நாடுகளுடைய தலைவர்கள் போயிருக்காங்க. இந்தியாவிலேருந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இங்கே போகலை. இல்லை, வேறு யாருடைய, இந்த பாகிஸ்தான்லேருந்து பாகிஸ்தான் நாட்டினுடைய பிரதமர் போயிருக்காரு, அவங்களுடைய முப்படை தளபதி போயிருக்காரு. தே ஹாவ் அ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். அவங்க வந்து உயிரை கொடுத்து பணையம் வச்சு மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போகணும், அண்டை நாடு போகிறாங்க. 100 நாடுகள்லேருந்து பிரதிநிதிகள் வந்ததாக சொன்னாலும் கூட நீங்கள் ஆப்கானிஸ்தான்லேருந்து அவங்களுடைய வெளியுறவு அமைச்சரோ யாரோ போயிருக்காங்க. அவ்வளவுதான். அது அவங்க எவ்வளவு தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்கன்றது அவங்களே பண்ணிக்கிட்ட வேலை. அது 47 ஆண்டுகளாக அது நல்லா தெரியுதே. நீங்கள் பாகிஸ்தான் தவிர வேறு யாரை சொல்லுவீங்க? அதிகாரிகள் அளவில் தான் அனுப்பியிருக்காங்க. நாம பீகாருடைய ஆளுநரை அனுப்பியிருக்கோம். அவர் ஒரு இஸ்லாமியர்.
நம்முடைய வெளியுறவு துணை அமைச்சர் அனுப்பியிருக்கோம். நாம் வந்து பாகிஸ்தானோட போட்டி போட விரும்பலை. முதல்ல மத்தியஸ்தத்தில் நம்ம போட்டி போட விரும்பலை. நாம் அந்த வேலைக்கெல்லாம் போகிறதே கிடையாது. போன ஒரே இடம் இலங்கையில் கையை சுட்டுக்கிட்டோம். அதனால் அதை நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம நாட்டு பிரச்சனையில் யாரும் மத்தியஸ்தம் பண்ணுறதையும் நாம் தீவிரமாக வெறுக்கிறோம். விரும்பலன்னு இல்லை, வெறுக்கிறோம். அப்போது நாம் பாகிஸ்தான் இப்படி பண்ணுது, அதனால் நாம் பிரதமர் போயிருக்கணும். பிரதமருக்கு அழைப்பு வந்துச்சு, அவர் வேணும்னு தான் போகலை. அந்த நேரத்தில் அவர் இங்கே இல்லைன்றது வேற. அவர் இந்தோனேசியா போயிட்டாரு, மற்ற இடங்கள் போகிறாரு. ஆனால் அது வந்து ஒரு திட்டமிட்டு பரிசீலிக்கப்பட்டு நம்முடைய வெளியுறவு அமைச்சர் கூட அனுப்பலையே. பட் பாகிஸ்தான் தவிர மற்ற எந்த நாட்டிலிருந்தும் ஒரு பெரிய அளவில் ஒரு நாட்டினுடைய தலைவரோ அந்த நாட்டினுடைய அப்படி யாரும் வரலன்றது தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த கமேனியோட இறுதிச் சடங்கு, இந்த ஷியா முஸ்லீம்ஸ், அதுதான் இவ்வளோ ஒரு பெரிய ஆதரவோட தான் இப்போ ஈராக் வரைக்கும் அது அவருடைய இறுதி பணம் போயிட்டு வந்திருக்கு. ஷியா முஸ்லீம்ஸ் வந்து ஈரானில் இருக்காங்க, ஈராக்கில் இருக்காங்க, இஸ்ரேலில் ஒரு பகுதியில் இருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து, ஏன்னா இவங்கெல்லாம் யாரும் கலந்துக்கல. வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அவங்களாம் சன்னி முஸ்லீம்ஸ், சன்னி இஸ்லாமிய நாடுகள் இருந்து. இப்போ பாகிஸ்தானே சன்னி இஸ்லாமிய நாடு தானே. வளைகுடா நாடுகளுக்கும் அவங்களுக்கும் இது மட்டும் அல்ல சிக்கல். ஷியா சன்னி பிரிவு மட்டும் சிக்கல் அல்ல. அது ஒரு பெரிய ஆழமான கருத்தியல் ரீதியான ஒரு பிளவு. அந்த பிளவு வந்து 1300 ஆண்டுகளாக நீடிக்கிற ஒரு பிளவு. இந்த போருக்கு பிறகு வளைகுடா நாடுகள் மத்தியில் ஈரான் மேலே ஏற்கனவே இருந்த ஒரு குறைவான மதிப்பு இன்னும் கீழே அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. அதனால் அவர்கள் வந்து அங்கே அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்களா? அப்படி கலந்துக்கிட்டதுனால யாராவது அதிகாரியை, கத்தாரிகள் அவங்க மத்தியஸ்தம் பண்ணுறதுனால யாராவது அதிகாரிகளை அனுப்பியிருப்பாங்க. அவங்க நாட்டினுடைய அல்தானியோ அந்த நாட்டினுடைய தலைவரோ அவங்கெல்லாம் யாரும் அங்கே போன மாதிரி தெரியலை. ஷியா இஸ்லாமியர்கள் உலகத்தில் ஒரு 10% இருக்காங்க. அதாவது இஸ்லாமியர்கள் மத்தியில் அவர்கள் ஒரு 10% இருக்கிறார்கள். 90% உலகத்தில் சன்னி தான். ஷியா இஸ்லாமியைச் சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானில் ஒரு 20% இருப்பார்கள். அது ஒரு காரணம். பாகிஸ்தானிகள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்கிறதும். உலகத்தினுடைய ஷியா முஸ்லிம்கள் எங்கெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாடுகளில் பெரிய அளவில் இருக்காங்க. ஈரானில் இருக்கக்கூடிய 90% அவர்கள் தான். ஈராக்கில் 60% அவங்க தான். அதுதான் அரபு நாடுகள்லேயே மிகப்பெரிய ஷியா நாடு. அதற்கப்புறம் பாரைன், ஒரு காலத்தில் 70 வரைக்கும் பாரைன் வந்துட்டு ஈரானுடைய ஒரு பகுதியாக இருந்துச்சு. பாரைனில் இருக்க பெரும்பாலான மக்கள் ஷியா இஸ்லாமியர். அப்புறம் அதே மாதிரி சிரியாவில் ஒரு குறிப்பிட்ட அளவு, இதற்கு முன்னாடி ஆண்ட பஷார் அல் அசாத், அவர் ஒரு ஷியா அலாவின்னு சொல்லிட்டு ஷியா இஸ்லாமியர்லேயே ஒரு சின்ன உட்பிரிவு. அவங்க அங்கே பெரும்பான்மை கிடையாது, அவங்க சிறுபான்மை. அவங்க சன்னி பெரும்பான்மையை ஆண்டார்கள். இப்போ தான் சன்னி பெரும்பான்மை ஆட்சிக்கு வந்திருக்காங்க. சதாம் ஹுசேன் சன்னி, அவர் ஷியா பெரும்பான்மை ஈராக்கை அவர் இருந்தவரை ஆண்டார். பாரேனில் பெருமளவு இருப்பவர்கள் ஷியாக்கள், ஆள்வது சன்னி குடும்பம். இந்த மாதிரி வந்து ஒரு குழப்பமான சூழல் இருக்கு. இது இந்த கருத்தியல் ரீதியான பிரிவு பெருமானார் இறந்த பிறகே, அதற்கு பிறகு வந்த யார் அவருக்கு பிறகு அந்த நிர்வாகத்தை ஆள்வது, எடுத்து கையாள்வது அப்படின்றதுல ஏற்பட்ட ஒரு போட்டி, அதில் ஏற்பட்ட பிரிவுகள், அதெல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப உறுதியாயிடுச்சு. இந்த 1300 ஆண்டுகளில் இவங்க 2 பள்ளிகளிலையும், இவங்க 2 ஸ்கூல் ஆஃப் தாட்லேயும் அவங்களுடைய கருத்தியலை அவங்க உறுதிப்படுத்தி இதுக்கும் அதற்கும் வித்தியாசங்கள் இருப்பதாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால் இவர் அயத்துல்லா கிராண்ட் அயத்துல்லா என்பது நம்முடைய நம்ம சொல்கிறோம் இல்லையா, சன்னிதானம்னு சொல்கிறோம், ஷீலஸ்ரீ அப்படின்லாம் சொல்கிறோம். அதனால் தொடக்க காலத்தில் படிக்கிறவங்க, ஒரு மடத்தில் படிக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஒரு தம்பிரான் ஆகிறது, அதுக்கப்புறம் அந்த மடத்தினுடைய நிர்வாகி ஆகிறது, மடத்தினுடைய பீடாதிபதி ஆகிறது. இதற்கெல்லாம் வந்து எவ்வளவு அவர்கள் படித்திருக்கிறார்கள், எவ்வளவு அனுபவம், எவ்வளவு அதில் தோய்ந்திருக்கிறார்கள்ன்றது பொறுத்து. அந்த இடத்துல இருந்தார் அயத்துல்லா, கிராண்ட் அயத்துல்லா. அவர் கொமேனி முதல்ல அவங்க அதை பண்ணவர். அந்த இடத்துக்கு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. சிஸ்தானின்னு சொல்லிட்டு ஒரு 90 வயதை எட்டிய ஒருவர் ஈராக்கில் இருக்கிறார். கிராண்ட் அயத்துல்லா, மிக மிக பெரும் அயத்துல்லா. அவர் கற்றறிந்த ஒரு மத அறிஞர். இவர் அதே மாதிரி காமெனி அயத்துல்லா, அவர் இறந்துட்டார். அவர் இந்த இடங்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு போனதும், அவர் இறந்த முறை வந்து இயற்கையான மரணம் அல்ல.
86 வயதில் அவர் மரணம் அடைஞ்சாலும் கூட அவர்கள் அதை வந்து ஒரு பெரிய மாற்றடம், ஒரு பெரிய தியாகமாக, உயிர்நீப்பாக பார்க்கிறார்கள். இறை பெருமானாருடைய பேரன்கள் ஹுசேனும் ஹசானும் இப்படியாக இருந்தவர்கள். ஒரு துன்பமான ஒரு போரில் இறந்தவர்கள். அந்த இடத்துக்கு கர்பாலாவை கொண்டு போகிறது, அவர்களுடைய அடக்க ஸ்தலத்திற்கு. அவர்களுடைய தந்தையார் இமாம் அலி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற நஜாஃப்க்கு அழைத்து செல்வது, இதெல்லாம் அந்த தியாகத்தோடு இவரை இணைப்பதற்கான ஒரு மரபு, ஒரு வழி, வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஈரானியர்கள் அப்படின்றத நான் பார்க்குறேன். சரிங்க சார். இப்போ அமெரிக்காவில் வந்து தேர்தல் வரப்போகுது. அங்கே அவருக்கு பல நெருக்கடிகள் இருக்குது. ஈரான் மீதான தாக்குதலுக்கு கடும் எதிர்ப்பு, அந்த ஒரு அழுத்தம் அவருக்கு வந்து ஒரு சமாதானத்தை நோக்கி தான் போயிருக்கணும். ஆனால் வந்து மறுபடியும் அந்த தாக்குதல் பழைய போக்குள்ளே தான் இருக்கார். இது இப்போ அடுத்த கட்டமாக எதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் போர் நிறுத்தம் வருமா, இல்லை தீவிரப்படையுமா போர்? தீவிரமடைகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 நாடுகளும் இதை வந்து தீவிரப்படுத்தி பெரிதாக பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இவர்கள் திறந்து விட்ட கொஞ்ச நாள்லேயே ஈரானியர்கள் வந்து ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவது என்பது எப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது மின்சாரமே இல்லை ஒரு நாள் முழுக்க, உங்களுக்கு திருப்பி மின்சாரம் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்களுக்கு 47 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு 10-20 நாள் இப்போ நடந்துச்சு. எண்ணெயை எல்லாரும் மாதிரி விற்க முடிஞ்சது, ஒரு ஆபத்து இல்லாத ஒரு வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கை, இன்டர்நெட் எல்லாம் திருப்பி வந்தது, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி நிம்மதியாக மூச்சு விட பழகியவர்கள் மீண்டும் போயிட்டு ஒரு நெருக்கடியில் தங்களை வைத்துக் கொள்வார்களா? இது ஈரான். அவரே சொல்லியிருக்கார், முகமது பாகர் காலிபாஃபே சொல்லியிருக்கார், அமெரிக்க முற்றுகையின் போது நாங்கள் 1 பேரல் எண்ணெயை கூட உலக சந்தையில் விற்க முடியவில்லை, இன்னைக்கு விற்க முடியும். அப்போ அவங்களோட போட்டுக்கிட்டா திருப்பி நீங்கள் பழைய இடத்துக்கு போயிடுவீங்க. அது ஒன்று. அமெரிக்காவுக்கும் அதே மாதிரி. அமெரிக்காவுக்கு இவங்களை விட அதிகமான, ஏன்னா அதனுடைய வலி தாங்கும் தன்மை வந்து ரொம்ப குறைச்சல், அதை விடவா வலி தாங்காது. நவம்பரில் இடைத்தேர்தல்கள் காங்கிரஸ்க்கு வருது. அதனால் அதுக்கப்புறம் இந்த போருக்கு அமெரிக்காவில் தொடக்கத்திலும் ஆதரவில்லை, இப்போ ஆதரவு ரொம்ப குறைஞ்சி போச்சு. இந்த போரை எதிர்த்து நியூயார்க் டைம்ஸ் தலையங்கம் முதல் நாளே எழுதுச்சு. அது மாதிரி எல்லா பெரிய ஏடுகளும் பெரிய ஊடகங்களில் இதற்கு ஆதரவு கொஞ்சமும் இல்லை. இவ்வளவு எதிர்ப்புக்கு மத்தியில் இதை வந்து அவரால் செய்ய முடியுமா? காங்கிரஸில் கூட இதை வந்து நீங்கள் எங்களை கலந்து பேசிட்டு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதுக்கப்புறம் பின்னாடி வாங்கிட்டாங்க. அது அவரை கூப்பிட்டவங்களெல்லாம் கொஞ்சம் பேசின பிறகு. அதனால் அவரும் பண்ண மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய வேட்பாளர்கள், அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் வெற்றி பெறணும். அதனால் நான் இது இப்படி இருக்கு, ஆனாலும் இது சரியா போயிடும்னு நான் நம்புறேன். மிக்க நன்றி. தமிழக மக்களின் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.